Hello students, welcome to Janamax. Today class for 10th standard Max. So last year ஓட 2025 இயரோட முதல் இடை பருவத் தேர்வு கணிதம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான கொஷின்ஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் வந்து 1.5 hours தான், 1.5 மணி நேரம் தான் டைம் எழுதுவோம். மதிப்பெண் வந்து 50 மார்க்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற சம்ஸும் ஸோ இதே ரிலேட்டடாக சம்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா நம்மளுக்கு ஒரு கொஷின் வந்து கிடைச்ச மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அதனுடைய ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 10th எழுத வரீங்க அப்படின்னா கொஷின் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் ஒரு போட்டிருக்கோம் ஓகேங்களா. கண்டிப்பாக இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். இதில் இருக்கிற சம்ஸ் ½ hours மேலே கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1 marksல ஏ வேட வேல்யூ செட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க, சியோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் இன்டர்செக்ட் ஏ யூனியன்ஸ் வெட்டு ஏ சேர்ப்பு சி கிராஸ் பி ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு 1 marks கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆரோட ஃபங்க்ஷனில் எல்லாமே நம்மளுக்கு ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து செகண்ட் சாப்டர்லேருந்து தான் இருக்கும். எனில் உறவின் வீச்சகத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆரோட செட்ஸ் கொடுத்துட்டு ஸோ அதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேர்ட் கொஸ்டின்ஸு ஏ வந்து எஃப் ஆஃப் ஏ செட் பி ஆனது இருபுற சார்பு மற்றும் என் ஆஃப் பி வந்து 7 என் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இதில் வந்து 2 சாப்டர்ன்றனால 1 marks கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப்னு குறிப்பிடப்படும் சார்பு என்னன்னு சொல்லி இதில் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு 65 மற்றும் 117 மீபேவாவை 65m - 117 என்ற வடிவில் எழுதும் பொருள் எம்மின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்களாக சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஓகேங்களா. பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் சீக்கிரமாக சேவ் ஆகும். எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து மேட்ச் பண்ணி எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 marks தான். 1 marks நம்மளுக்கு வந்து 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 7 கொஸ்டினும் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துருங்க. சாப்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு 1 marks வந்து கேட்பாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4. இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் 120 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு பகுதி 2 ஓகேங்களா. நம்மளுக்கு சாப்டர் 1 and 2 அடுத்தது சாப்டர் 3ல் ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி போர்ஷன் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் மிட்டமுக்கான போர்ஷன் தெரியாதவங்க கண்டிப்பாக போய் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். தமிழும் போட்டிருக்கோம், இங்கிலீஷும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கோம், மேக்ஸும் போட்டிருக்கோம் ஓகேங்களா. பகுதி 2ல் பாருங்கள். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும் ஓகேங்களா. 5 marks எத்தனை நம்ம அட்டன் பண்ணணும்? 5 அட்டன் பண்ணணும். அதில் கம்பல்சரி கொஷின்ஸ் கட்டாய விடையளிக்க வேண்டியது வந்து 14க்கு விடையளிக்கணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 marks ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு 2 marks 5 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னா 2 marks எழுதணும். அதில் வந்து 14 வந்து கட்டாயம் எழுதணும் அப்படின்றது நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்து மிஸ் பண்ணாமல் போடணும். ஏவோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட செட்ஸு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்பர் சூஸ் பண்ணணுன்னா எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10ஐ விட சிறிய பகா எண்ணா நம்மளுக்கு தெரியும் என்னென்னு 2, 3, 5, 7 ஓகேங்களா. 2, 3, 5, 7 இந்த 4 நம்பரையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த 4 நம்பரையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இயல் எண் முழு எண்கள்லாம் தெரியும். பகா எண்களையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2, 3, 5, 7 அது பி செட்ஸாக வச்சுட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். ஆர் என்ற உறவு எக்ஸ் கமா ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. நம்மளுக்கு கொஷின் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 XY செட்ஸில் இருக்குது. எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சார்பகமும் வீச்சகமும் எழுதணும் கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின்ஸ் பாருங்கள். ஏ கிராஸ் பி இன்ட்டு பி கிராஸ் ஏ. ஸோ இது என்ன 800 வந்து 800 வந்து எந்த வர்க்கமூலத்தில் வரும்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதில் 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்கும், எக்ஸசைஸில் ஒன்று இருக்கும், ஒரு 5 marksல ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அதை 3ஐயுமே பார்த்துருங்க ஓகேங்களா. ஏன்னா மாற்றி கேட்டால் கூட நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 11 பாருங்கள். தீர்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டு 4 mod
4 இன்ட்டு மட்டு 6 கேட்டிருக்காங்க. ஸோ இது தேர்ட் சாப்டர்லேருந்து இருக்குது, செகண்ட் சாப்டர்லேருந்து இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இதோடைய மாடல்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கிறதும் மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் 12th பாருங்கள். 3, 6, 9, 12 எக்ஸட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையே காண்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் 13 கொஸ்டின் பாருங்கள், 13வது கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 1 g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 1/2 எனில் எஃப் டாட் ஜி ஈக்குவல் ஜி டாட் எஃப்ன்றது எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணும். இதை கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த மாடல்ஸ்க்கு இது வந்து 13th கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் 1,2, 2,2, 3,2, 4,2, 5,4 கேட்டிருக்காங்க என்ற சார்பினை அம்புகுறி படம், அட்டவணை படம், வரைபடம் மூலமாக குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பார்க்காதீங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா கட்டாய வினா வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்பயும் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3. ஓகேங்களா? இதில் 3rd ரோமன்ஸ் பாருங்கள். எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க. இது 5 மார்க்ஸ் கொஸ்டின். கட்டாய வினா வந்து 21க்கு வந்து கட்டாயமாக விடையளிக்கணும். ஓகேங்களா? 15 பாருங்கள். ஏவோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியோட செட்ஸு, சியோட செட்ஸு. இது வந்து நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாமில் ஒரு 3 சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸில் ஒரு 2 சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5மே பார்த்துருங்க ஒரு ரீகால். ஏன்னா எது வேணாலும் மாற்றி கேட்கலாம், கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக தெரியாதீங்க, நோட்டிஃபிகேஷனில் இதனுடைய சம்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 16 கொஸ்டின் 16 பாருங்கள். எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 2 அதேமாதிரி x2 x - 1 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நாம்ளாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் 4க்கும் ஃபார்மேட் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே எக்ஸசைஸில் வந்து ஒரு 3 சம்ஸும் எக்ஸாம்பிள் ஒன்றும் இருக்கும், 4 சம்ஸ் தான் இருக்கும். அந்த 4ஐயும் நல்லா ரீகால் பண்ணிவிடுங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கும் நம்ம பண்ணுற மாதிரி நினச்சி கண்டிப்பாக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 17 பாருங்கள். 396, 504, 636 ஆகியவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சமயம் பார்த்துருங்க. ஆல்ரெடி இதுக்கும் வேல்யூ கேட்டிருக்காங்க, வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கிறது தான். இது ஏறு வரிசையில் எழுதி அதனுடைய பகா எண்களை வந்து எழுதணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஸோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இதே மாதிரி 2 மார்க்கில் ஒன்று கேட்டிருந்தாங்க பாருங்கள், அந்த 800 இதுவும் சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 19 கூட்டுத்தொடர் வரிசை சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி 2 மார்க்லேயும் ஒன்று கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ்லேயும் ஒன்று கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் 3 எண்களின் கூடுதல் 27 பெருக்கல் பலன் 288 என்ற 3 உறுப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 20வது சம் பாருங்கள். 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 21 பாருங்கள். சேம் எஃப் டாட் ஜி நம்மளுக்கு எக்ஸசைஸ் 1.5ல் இருக்கா. ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு கட்டாய வினாவாக கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 4 ரோமன் 4 பகுதி 4ல் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஃப் தான் கேட்டிருக்காங்க, வரைபடம் வரைக அப்படின்னு. நம்மளுக்கு என்ன எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்கன்னா 4.1லேருந்து தான் சம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு 2 சம்ஸ் இருக்கும், எக்ஸசைஸில் ஒரு 4 சம்ஸ் இருக்கும். 4ஐயும் கண்டிப்பாக நல்லா போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2/3யோட வடிவத்து முக்கோணம் வரைகன்னு கேட்டிருக்காங்க. 7/4ஓட வடிவத்து முக்கோணம் கேட்டிருக்காங்க. 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் 4.1லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதையும் பாருங்கள். தெரியாதவங்க என்னென்ன எக்ஸசைஸ்லேருந்து சம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கோம், என்ன போர்ஷன் வரும்னு போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.